செல்வமும் ஈனும் அறத்தினோடு ஆக்கம் எவனோ உயிருக்கு. வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வா. வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு தேவையான டேட்டாவை ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கலர் பண்றது தாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல எனக்கு 40 இருந்தால் மட்டும் கலர் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே, இப்போ நம்ம எப்படி விதவிதமா நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? வாங்க நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா இருக்குங்க, அவருடைய மார்க் ஷீட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அவருடைய மார்க்ஸ்க்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க இருக்கு. இது வந்து ஹோம்ல இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டுது ஹைலைட் செல்ஸ் ரோல்ஸ். ஸோ கிரேட்டர் தென் எனக்கு என்னன்னா இங்க 34க்கு மேல இருந்தா பாஸ், அதாவது 35 எடுத்தாலே பாஸ். அப்படின்னா நான் கிரேட்டர் தென் 34 நாங்கள் கொடுக்கணும். நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க நான் 34 கொடுக்குறேன். எனக்கு டிஃபால்ட் கலர் ரெட் கலர் வருது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிரீன் கலர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க எனக்கு 34 மேல இருக்கிறதுலாம் ஹைலைட் ஆயிடுச்சு. அப்படியே நான் என்ன பண்றேன், அகைன் போயிட்டு லெஸ் தென்ல போயிட்டு 35 கொடுக்குறேன். ஸோ 35 கீழே இருக்கிறதுலாம் எனக்கு என்ன ஆயிடும், வேற கலர்ல வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு, யாரெல்லாம் 35க்கு மேல யாரெல்லாம் 35க்கு கீழேன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இப்போ அடுத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன இருக்கு அப்படின்னா பெட்வீன் இருக்கு, தென் ஈக்குவல் இருக்கு. இப்போ பெட்வீன், இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய டோட்டலை செலக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுல பெட்வீனை கிளிக் பண்ணிட்டு எனக்கு 0ல இருந்து ஃப்ரம் 0 அதுல இருந்து 250 வரைக்கும் ஒரு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, கலர் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எல்லோ கலரை செலக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ இந்த கலர் இங்க வந்துருச்சுங்களா? 0ல இருந்து 250 வரைக்கும் அந்த கலர் வந்துருச்சு. பேலன்ஸ் இங்க 250க்கு மேல இருக்கு, இதற்கு எந்த கலருமே வரல. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் இந்த பாஸ் ஆஃப் ஃபெயில்ன்றதை செலக்ஷன் பண்ணிக்கிறேன். செலக்ஷன் பண்ணிட்டு இங்க ஈக்குவல் இருக்கு பாருங்க, ஈக்குவல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இங்க வந்து டைப் பண்ணிடுறேன் பாஸ், PASS. பாஸா இருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணு, கிரீன் கலர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். அப்போ திரும்ப ஈக்குவல்ல போயிட்டு என்ன பண்றேன், ஃபெயிலா இருந்தா எனக்கு ரெட் கலர் கொடுன்னு சொல்லிட்டு FAIL ஃபெயில்னு போட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்க பாஸ் வந்து எனக்கு கிரீன்லயும் ஃபெயில் வந்து ரெட்லயும் வந்துடுச்சு. ரைட்டுங்களா? தென் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ். அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த நேமை செலக்ஷன் பண்ணிட்டு இப்போ இதுல டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் அப்படின்னா நம்ம போடுற டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து கலர் ஆயிடும். ஃபுல் டெக்ஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அது அந்த இடத்துல இருந்தா போதும். இப்போ என்ன பண்றோம், இங்க RAன்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அரவிந்த்ல RA இருக்கு, ராஜால RA இருக்கு. ஸோ RA எங்கெல்லாம் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாவே நமக்கு கலர் ஆயிடும். சரி, நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ரைட், இதுதான் டெக்ஸ்ட் கண்டைன்ஸ். எனக்கு அரவிந்த் ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்ல போய் போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட் அக்கரிங். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டை செலக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த டேட் இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து எனக்கு நியூ ஸ்டாஃப் இருப்பாங்க, சாரி நியூ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், நான் இந்த மாசம் யாரெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும்னா இங்க என்ன பண்றேன், டேட் அக்கரிங்ல கிளிக் பண்றேன். இங்க கேக்குது எஸ்டர்டே உள்ளவங்களை மட்டும் கலர் பண்ணுன்னு சொல்லுது, இல்ல டுடே டுமாரோ அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், திஸ் மந்த்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த மாசம் சேர்ந்தவங்களுக்கு கலர் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டம் கலர்ல போயிட்டு இந்த கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ரைட்டுங்களா? ஸோ இவங்க மட்டும்தான் பாருங்க 6 மந்த் சேர்ந்திருக்காங்க, மற்றவங்களாம் வந்து செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் சொல்லிட்டு சேர்ந்திருக்காங்க. ரைட், ஓகே. தென் அதுக்கப்புறமா நமக்கு பார்க்க போறது டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட் வேல்யூஸ் எங்க கண்டுபிடிக்கலாம், நமக்கு இப்போ ஐடி நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஐடி நம்பர்ல வந்து அகைன் 2 ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் வேல்யூஸை போய் கிளிக் பண்ணலாம். பாருங்க எனக்கு 2 ஹைலைட் ஆயிடுச்சு. இங்க நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. நம்ம தேவையில்லைனா இதை டெலிட் பண்ணிடலாம், இல்ல ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்து ஒரு லைனை தூக்கிடலாம். சரிங்களா? ரைட், ஓகே. தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. டாப் பாட்டம் ரூல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க கிளியர் ரூல்ஸ்னு இருக்கு. கிளியர் ரூல்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து செலக்டட் செல்ஸ், நான் எந்த செல்லை செலக்ட் பண்றோம் அதுல இருக்கிற ரூல்ஸ் மட்டும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், எனக்கு வந்து இந்த என்டையர் ஷீட்ல
இருக்கிற மொத்த ரூலுமே போகணும். மொத்தமாக இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டாப் 10 அந்த மாதிரி போய் சர்ச் பண்ணுவோம், கலர் கொடுப்போம். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய டோட்டலை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ டாப் அண்ட் பாட்டம்னு இருக்குது. டாப் 10 ஐட்டம்ஸ் அதில் போகிறேன். எனக்கு மொத்தமே 10 தான் இருக்குது. அதனால் 10மே இங்கே இதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 5ஆக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாப் 5 மட்டும் நமக்கு என்ன ஆகுது, கலர் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இதை க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, பாட்டம் 10 இருக்குது. ஓகேவா? ஸோ அதே டாப் 10% இருக்குது, பாட்டம் 10% இருக்குது. இது நாலுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அபோவ் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், இதை நம்ம பார்ப்போம். இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம இதை என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணிப்போம் பழைய மாதிரி. ஓகே, கண்ட்ரோல் Z நான் கொடுத்துறேன், பழைய மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணுறேன். என்னுடைய ஆவரேஜ் என்ன, இங்கே 230. ஓகேங்களா? ஸோ 230ன்றது இதோடைய ஆவரேஜ் மார்க். ஸோ இந்த ஆவரேஜ் மார்க்கை விட யாரெல்லாம் மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸில் போகிறோம். அபோவ் ஆவரேஜ் யார் அந்த 230க்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா உடனே இங்கே ஹைலைட் ஆகிடுச்சிங்களா? ரைட். நமக்கு தேவையான கலரை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் என்னது, இந்த பிலோ ஆவரேஜ்ன்றதும். ஓகே, அதை நீங்கள் போட்டுடுவீங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த டேட்டா பார்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி மாற்றிடுறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா பார்ஸ் என்னன்னா டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் கலராக அதை அலைன் பண்ணி வச்சுருக்கோங்க, டேட்டா பார்ஸ். ஓகேவா? அந்த இப்போ 100 இருக்குது அப்படின்னா இந்த கலர் வந்து ஃபுல்லாக வந்துடும். 50 இருக்குன்னா பாதி கலர் தான் வரும். இப்போ பாருங்க, நான் கிரேடியன்ட் ஃபில் கொடுக்குறேன். கிரேடியன்ட் ஃபில்ல வந்து இப்போ பிங்க் கலர் கொடுத்துட்டேன்னா ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு 3W1 இதுதான் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, ஃபுல் கலர் ஆகிடுச்சு. 257க்கு வந்து முக்கால்வாசி கலர் இருக்குது. ஸோ 110க்கு பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி டேட்டா வைஸ் அதே ஒரு சார்ட் மாதிரி நமக்கு கலர்லேயே காமிச்சு கொடுத்துரும். நல்லா இருக்குல்ல இது? ஓகே, ரைட். இப்போ நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம். இப்போ அகைன் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் ஸ்கேல்ஸ். கலர் ஸ்கேல்ஸ்னால் என்னென்னா இது எல்லாத்துக்குமே ஃபுல் கலர் தான் கொடுக்கும், பட் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு கலர் கொடுக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாகவே வச்சுருக்கோம். இப்போ 3W க்ரீன் கலர், கொஞ்சம் அதுதான் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட். லோயஸ்ட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் மைல்டாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி டிஃபால்ட் கலரும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ டேட்டா பார்ஸ் பார்த்தாச்சு, கலர் ஸ்கேல்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஐகான் செட்ஸ். நம்மளுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கானை செட் பண்ணலாம். இப்போ நாம எந்த ஐக்கான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது தான். நான் இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க, அதுவே என்ன பண்ணிடுச்சு, கிரீன் கலர் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துக்கிடுச்சு, ரெட் கலர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற நம்பருக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த எல்லோலாம் வந்து சராசரியாக வந்து ஆவரேஜாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஐக்கானும் செட் பண்ணிக்க முடியும். இப்போ தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த நியூ ரூல் என்றது என்னன்னா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பாஸாக இருக்குது அப்படின்னா இங்கே கலர் பண்ணுறது ஈஸி, ரைட்டுங்களா? ஈக்குவல் டு பாஸ்ன்னு கொடுத்துருவோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே பாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே கலர் கொடுக்க போகிறோமோ அதுதான் செலெக்ஷன் பண்ணணும். நான் இங்கேயும் கலர் கொடுக்க போகிறேன், இங்கேயும் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கலர் கொடுக்க வேண்டிய இடத்த தான் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், செலெக்ஷன் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நியூ ரூலுக்கு போயிடலாம். நியூ ரூல் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே அந்த ஃபார்முலாவை நான் போட போகிறேன். ஃபார்முலா என்ன, இந்த செல் ஈக்குவல் என்னவா இருக்கணும், பாஸ், PASS. நான் டபுள் கோட்டில் கொடுக்குறேன், ஏன்னா இது டெக்ஸ்ட்ன்றனால. பட் இங்கே பாருங்க, நம்ம கிளிக் பண்ண என்ன ஆயிடுச்சு, L2 வந்து லாக் ஆயிடுச்சு. அதாவது இந்த செல் வந்து லாக் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அகைன் கீழே 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 போகாது, இந்த ஒரு செல்லே நின்றுடும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த 2க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் மட்டும் எடுத்துடுறேன். ஸோ டாலர் சிம்பிள் வந்து லாக் பண்றதுக்கு இப்போ எனக்கு L லாக் ஆனா பரவாயில்ல, பட் இந்த 2க்கு அப்புறம் 3, 4, 5 போகணும். அப்பதான் இங்கேயும் கீழே கீழே செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கலரை சூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த கலர் நான் கொடுத்துட்டேன். இப்போ அங்கே பாஸா இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த இடம் வந்து இந்த கலர்ல மாறணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துடலாமா? ஓகே, ரைட். பாருங்க, இவங்கெல்லாம் இங்கே கண்டிப்பா பாஸ்ன்னு இருப்பாங்க. ரைட். ஸோ ஃபெயில் இருந்தால் கலர் மாறலை, இதுக்கு நம்ம இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிஷன் போடுறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இங்கே டெவலப் பண்ணி போடுறோம். ஓகேங்களா?
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.